அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தினேஷ். நான் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு சூரிய ஆற்றல். இந்த பூமியில உயிர் வாழற ஒவ்வொரு உயிரினங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூரிய ஆற்றலை மையமாக கொண்டு தான் இயங்குது. நாகரிக வளர்ச்சிக்கு முன்னாடி மனிதர்களாகிய நாமும் இந்த சூரிய ஆற்றலை நம்பி தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ நம்ம வேலையை வேகமாகவோ சுலபமாகவோ செய்வதற்கு எந்திரங்களை பயன்படுத்துகிறோம். அந்த எந்திரங்களோட ஆற்றல் தேவை. உதாரணத்துக்கு டிவி, ஃபேன் ஓட மின்சாரம் தேவை. கார், பைக் ஓட பெட்ரோல், டீசல் தேவை. சமைப்பதற்கு கேஸ், மண்ணெண்ணெய், விறகு இது எல்லாம் தேவை. இந்தியாவில் மின்சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் நிலக்கரி, பெட்ரோல், டீசலுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுல இருந்து தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். இந்த மூன்றிலுமே முக்கியமாக நிலக்கரி, கச்சா எண்ணெயை பூமியில் இருந்து தான் வெட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கும் நேற்று உருவானது கிடையாது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இதெல்லாம் நம்ம தோண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இதெல்லாம் தீர்ந்து போயிடும். இதெல்லாம் மறுபடியும் உருவாகணும் அப்படின்னா நம்ம 1 பில்லியன் வருஷம் காத்திருக்க வேணும். இது போதாதுன்னு இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் மாசுபடுத்துகிறோம். புவி வெப்பமடைதல், பல்லுயிர் சேதம், இது மட்டும் இல்லாமல் புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். இருந்தும் இந்த உலகத்தோட மொத்த ஆற்றல் உற்பத்தியில் 85% மேலே புதுப்பிக்க இயலாத ஆற்றலை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதுவே நம்ம சூரிய ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா இன்னைக்கு இருக்கிற சூரிய ஒளியோ சூரிய வெப்பமோ நாளைக்கு இல்லாமல் போயிடுமா என்ன? ஒரு நாளைக்கு சூரியனிலிருந்து வர ஆற்றலை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்க உலக மக்கள் தொகையில் 27 வருடங்களுக்கு தேவையான ஆற்றலை அதால் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றலில் ஒரு சின்ன சதவீதத்தை தான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திட்டு வரோம். தொழில் புரட்சிக்கு முன்னாடி விறகு, இயற்கை எண்ணெயை தான் நம்ம எரிபொருளாக பயன்படுத்தணும். ஆனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த புதுப்பிக்க இயலாத ஆற்றலை அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சுவிட்சர்லாண்டில் புதுப்பிக்க இயலாத ஆற்றலுக்கு மாற்று என்னன்னு தேடும்போது முதல்ல சோலார் பேனலை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த தொழில்நுட்பம் உலகம் முழுசா பரவுறதுக்குள்ள 20ஆம் நூற்றாண்டில் நிலக்கரி மற்றும் பெட்ரோலின் பயன்பாட்டை அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. சூரிய வெப்பமும் சூரிய ஒளியில இருந்து மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் உலகம் முழுசா பரவி அது கை கேட்டின தூரத்தில் தான் இருக்குது. நம்ம நியூஸ் பேப்பரை திறந்தாலே சோலார் பேனலை பற்றியும் அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த பேனல்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய செலினியம் மேலே சூரிய ஒளி படும்போது அதிலிருந்து கிளர்ந்து எழக்கூடிய மின்னணு ஓட்டம் தான் மின்சாரமாக ஆகுது. அந்த மின்சாரத்தை இன்வெர்டர் பேட்டரியில் சேமித்து வச்சு காலையிலையும் ராத்திரியிலையும் நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிற நாடுகளில் அமெரிக்கா, சீனா, ஜப்பானுக்கு அடுத்ததாக இந்தியா 4வது இடத்துல இருக்குது. இருந்தும் மின்சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா இந்தியாவில் மட்டும் 350 மில்லியன் மக்கள் மின்சார வசதியே இல்லாமல் இருக்காங்க. நகர்ப்புறத்துலேயும் மின்சார தட்டுப்பாடு அதிகமாகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு தேவையான உற்பத்தி திறனும் நம்மக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜெர்மனி மாதிரியான நாடுகள் முக்காவாசி நாள் மேகம் சூழ்ந்து தான் இருக்குது. அதில் 85% சூரிய ஆற்றல் நம்பி தான் அந்த நாடே இயங்குது. நம்ம ஊரில் வெயிலுக்கோ தட்டுப்பாடே இல்லை. இந்த நாடுகளை போல நாமும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் நம்பி இல்லாமல் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம் நாட்டின் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம். நன்றி.